நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இந்த 10 கட்டளையை நீங்கள் கடைப்பிடிக்க வேணாம். இந்த ஒரு கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினாலே 10 கட்டளையை நிறைவேற்றிட்டீங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த இந்த வசனம் 10:27 வந்து 10 கட்டளையை 10 கட்டளையை வந்து அந்த முழு ஆத்மா முழு இந்த 4:27 இருக்கிற பகுதி இந்த முழு ஆத்மாவில் முழு இதயத்துலேருந்து முழு பலன் வரைக்கும் இந்த 4 காரியத்தை 10 கட்டளையில் வந்து 4 வசனம் 4 கட்டளைகள் அதை வந்து இணைக்கப்பட்டிருக்கான். அதனால தான் அந்த யார் வேத பாதகர்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் விளங்கிட்டார். ஏன்னா அவங்க 10 கட்டளையை தான் அந்த நாட்களில் வாசித்தாங்க. அப்புறம் 6வது கட்டளையிலேருந்து 10வது கட்டளை வந்து உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாயாக சொல்லி அந்த 2வது பகுதிக்கு 6லேருந்து 10வது வசனம் வரைக்கும் 10 கட்டளைகள் அங்கே சேருமா. அப்போ 10 கட்டளையை இன்டைரக்டாக அந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்டார். 10 கட்டளையை படிச்சிருக்க தானே. அதனால தான் அவரும் சரியாக பதில் சொன்னார். இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு இல்லை யார் சரி நியாயமாக செஞ்சது அப்படின்னு. அப்போ இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கிறார், இந்த காரியம் எங்கே இருக்குதுன்னு. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார். அப்படி சொன்னால் நீ சரியாக சொன்ன அப்படின்னு. ஓகே, அப்போ அந்த 10 கட்டளையை இந்த பிரதான கட்டளைக்குள்ளே வச்சுட்டார் ஆண்டவர். ஹலோ அன்றைக்கி 10 பிரித்து காமிச்சார். இப்போ எங்கே சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட அந்த 4 கட்டளை, கீழே மற்றவங்கள்ட்ட அடுத்த 6 கட்டளை, அதை நீ செஞ்சால நீ 10 கட்டளையை நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாரு. ஆமென் ஆமென். ஸோ அப்போ நீங்கள் அந்த 10 கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு பிரித்து செய்யாமல் இந்த 4 காரியத்தை செஞ்சாலே 5வது காரியம் பிறர் இடத்தில் உன்கிட்ட அன்பு கூறுற மாதிரி பிறர் இடத்தில் ஆண்டர்கிட்ட அன்பு கூறு, 2வது உன்கிட்ட அன்பு கூறு, அதே மாதிரி மற்றவங்கள்ட்டையும் அன்பு கூறு. அதனால இதை நான் இதில் எல்லாத்தையும் என் ஆண்டவருக்குள்ளே நம்ம செய்கிற ஏன் சொன்னால் இதெல்லாம் ஆண்டவருக்கு தான். நம்ம யாருக்கு செஞ்சாலும் அது ஆண்டவருக்கு செய்கிறோன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா நம்ம அந்த அமைப்புக்குள்ளே தான் வாழ்கிறோம். புரியுதா? அதனால தான் நீங்கள் உங்கள் கணவருக்கு செய்யும்போது அந்த அன்பு டிவைட் ஆகாது. ஆண்டவர் அதில் நீனும் அவன் கணவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என் கூட வராமல் அப்போல்லாம் பேச நினைக்கவும் மாட்டார். ஏன்னா அவரோட டிசைனில் அது நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால் அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சரியாக டிவைட் பண்ணி கொடுக்குறேன் நான், அது அவருக்கு தெரியும். நீங்கள் செய்கிற காரியம் அவருக்கு விளங்கும். சரியா? அடுத்த அன்பு கூறு மனுஷன்ட்ட உங்களை நேசிப்பது போல் பிறர் நேசி அப்படின்னு சொன்னால் அந்த 6வது கட்டளையிலேருந்து 10வது கட்டளையை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 1லேருந்து 4 ஆண்டவருக்கு, 6லேருந்து 10 உங்களை நேசிப்பது போல் பிறர் நேசினால அதை அங்கே அதுக்குள்ளே அமைக்கிறாரு. ஸோ இதை நீங்கள் விளங்கிட்டிங்கன்னா இந்த 10 கட்டளையை நீங்கள் கடைப்பிடிக்க வேணாம். இந்த ஒரு கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினாலே 10 கட்டளையை நிறைவேற்றிட்டீங்க. ஆமென் ஆமென். ஆமென். முடியுமா?